வெல்கம் டு மேரே டெய்லரிங் அண்ட் கோச்சிங் சென்டர். இன்றைக்கி நம்ம பிரின்சஸ் கட் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். போன வீடியோவில் கட் பண்ணதை பார்த்தோம். இந்த வீடியோவில் ஸ்டிச் பண்ணதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கேருந்து மெயின் துணியில் 2 இன்ச்சு கட் மார்க் போட்டுக்கணும். இது வந்து பேக் பட்டங்கிறதுனால இதில் ஓப்பன் இல்லாமல் தைக்கணும். முன்பக்கம் இது நம்ம முன்பக்கம் இப்போ கழுத்தை முதல்ல திருப்ப போகிறோம். இது சைடில் வெட்டினது. இது பகுதி பார்த்து அதுக்கு பிறகு நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இப்போ முதல்ல கழுத்தை திருப்பணும். கழுத்தை திருப்பும்போது 2 பின் குத்திட்டிங்கன்னா கழுத்து வந்து அங்கிட்ட நகலாமல் இருக்கும். காலிஞ்ச அளவில் அப்படியே தைக்கணும். இப்போ காலிஞ்ச அளவு தைச்ச பிறகு இப்போ இந்த ரவுண்டை மட்டும் அப்படியே கட் பண்ணிடலாம். மெயின் துணியை வெட்டுறோம். லைன் துணியில் ஏற்கனவே நம்ம வெட்டியிருக்கோம். அந்த லைனிங் துணி லெவலுக்கு மெயின் துணியை இப்போ வெட்டி எடுத்தாச்சு. இந்த ரவுண்ட் நெக்கில் வந்து அங்கங்கே கட் பண்ணி விட்டால் தான் நல்லா திரும்பி வரும். அதனால் இதை லைட்டாக அங்கங்கே கட் பண்ணி விட்டுக்கலாம். தையலை கட் பண்ணிடக்கூடாது. அந்த துணியை மட்டும் லைட்டாக கட் பண்ணணும். தையலை வெட்டிட்டோம்னா பிசுறு வெளியே தெரியும். இப்போ திருப்பிடலாம். கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இப்படி தான் திருப்பணும். அப்படியே திருப்பிட்டு நம்ம இதில் 1/4 இன்ச்சு தள்ளி தையல் அடிக்கணும். காலிஞ்சி தள்ளி ஒன்று போல் அடிச்சிடலாம். அந்த கட் பண்ணி விட்டாலே நமக்கு ஒன்று போல் திரும்பிடும். கட் பண்ணலைன்னா திரும்பாது. இப்போ கழுத்தில் காலிஞ்சி தள்ளி தையல் போட்ட பிறகு மெயின் துணியோட லைனிங் துணியை அட்டாச் பண்ணிடணும். காலிஞ்சி தள்ளி அப்படியே அடிக்கிற வேண்டியதான். அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு இந்த லைனிங் துணியோட அளவுக்கு நம்ம மெயின் துணியை கட் பண்ணி விட்டுருணும். இப்படி கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இது வந்து முன்கழுத்து. இப்போ பாருங்கள், இந்த சைடில் நமக்கு இணைக்கணும்ல, கப் சைஸுக்கு பதிலாக இது வரணும். அதுக்கு தான் இந்த மாதிரி அம்புக்குறி அடையாளம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கீழே உள்ள பகுதி. இந்த கோடு போட்டிருக்கிறது வந்து ஆம்கோல் பகுதி. அந்த மாதிரி 2 பீஸ்லேயும் லைனிங்கில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ எதிர் பக்கங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இதுக்கு எதிர்பக்கம் இது அப்படின்னு வச்சுக்கிடணும். வச்சுட்டு நம்ம மறந்துடக்கூடாதுல்ல, அதனால் ஒரு பின் குத்தி வச்சுக்கலாம். இதை இதில் திருப்பணும் அப்படின்னு பின் குத்தி வச்சிட்டோம்னா நமக்கு ஞாபகமாக இருக்கும். இப்போ இந்த வளைவு மட்டும் நம்ம தைக்கணும். இந்த வளைவு மட்டும் தைக்கணும். இந்த வளைவு மட்டும் 1/4 இன்ச்சு அளவில் தைச்சிக்கணும். கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இதை இப்படி திருப்பி விடணும். அந்த வளைவு பகுதி மட்டும்தான் திருப்பி விட்டு நமக்கு உள்ளே வந்து மடங்கி நிற்கும். அதனால் லைட்டாக இந்த மேட்டூசி வச்சு இந்த வளைவை எடுத்துக்கிட்டே போட்டிங்கன்னா கரெக்டாக ரவுண்டாக வந்துடும். இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வரணும். அதனால் மேட்டூசி வச்சு இப்படியே எடுத்துக்கணும். எடுத்துட்டோன்னா ரவுண்டாக வந்துடும். கட்டிங் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதனால் கட்டிங் வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ 1/4 இன்ச்சு தள்ளி மெயின் துணியோட அட்டாச் பண்ணிடலாம்.
அட்டாச் பண்ணிவிட்டு மீதி துணியை கட் பண்ணிடணும். அதே மாதிரி 2 பக்கமும் தைச்சி வச்சுக்கணும். இப்போ இது முன்கழுத்து, இது முன்பக்கம் ஓப்பன் கிடையாது, பின்பக்கம் ஓப்பனுங்கிறதுனால இது சென்டரில் நம்ம கட் பண்ணாமல் வச்சுருக்கோம். இப்போ இதை திருப்பி வச்சாச்சு, 2 சைடுக்குள்ளே திருப்பி வச்சுருக்கோம், எல்லாமே திருப்பி வச்சாச்சு. இப்போ இதை கொண்டு வந்து இதில் அட்டாச் பண்ணணும். இப்போ இதை எப்படி நம்ம பார்க்கலாம், பக்கம் மாறிடக்கூடாது, அதனால் திருப்பி வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கே வந்து நம்ம அட்டாச் மட்டும்தான் பண்ணியிருக்கோம், இந்த சைடு தான் நம்ம திருப்பி வச்சுருக்கோம். அதனால் இதை இது மேலே வச்சு ஓரமாக அடிக்கணும். ஓரமாக மெதுவாக அடிக்கணும், என்னென்னு அந்த வளைவு கிடைக்காதுல்ல, அதனால் ஓரமாக மெதுவாக அடிக்கணும். அது 2 அளவுமே கரெக்டாக நம்ம வர்ற மாதிரி தைக்கணும். இல்லாட்டினா லைட்டாக வித்தியாசம் வந்தால் பரவாயில்ல, ரொம்ப வரக்கூடாது, இப்படி தைக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம தைச்சிக்கலாம். இந்த சைடும் அதே மாதிரி தான், இதை அட்டாச் பண்ணியிருக்கோம், இதை திருப்பி இருக்கோம், அதனால் திருப்புனதை அது மேலே வைக்கணும். மேலே வச்சுட்டு அப்படியே ஓரமாக அடிக்கணும். மெதுவாக அடிங்க, மெதுவாக அடித்தா தான் நீட்டாக வரும். இப்போ இதுலேயே நம்ம காலிங் தண்ணி ஒரு தையல் போட்டுக்கணும். அந்த அடித்த அடி மேலேயே ஒரு தையல் போட்டுக்கணும். ஏன்னா இது வந்து உள்ளே போகிறதுனால தெரியுதுக்கு வாய்ப்பு இருக்கு, கூட ஒரு தையல் போட்டுக்கணும். லைட்டாக மிச்சம் வந்துருக்கு, அதை கட் பண்ணிடணும். முடிஞ்ச அளவுக்கு மீதி வராமலே தைக்கணும். இந்த சைடும் 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து மடிக்க துணி கொடுக்கணும், கீழே மடிக்கணும்ல, அதுக்கு இதிலே மடிக்க முடியாது, நம்ம துணி கொடுத்து தான் மடிக்கணும். இப்போ நமக்கு பிரின்சஸ் கட் வந்து இப்படி தான் வரும். இப்போ நம்ம கீழே வந்து மடிக்கணும்ல, இந்த இடம் மடிக்கும் போது இந்த துணியை கொடுத்து மடிச்சிடலாம். லைனிங் துணியை கொடுத்து அடித்து ஒரு அமுக்கடி ஒன்று போடணும், போட்டு அடித்து பிடிக்கிறாங்க. சிலர் வந்து இந்த வளைவு இருக்குல்ல, இந்த வளைவில் வந்து பைப்பிங் கேட்பாங்க. நம்ம வந்து அதுலேயே அடி போட்டுப்போம். அவங்க அப்படி தான் சொன்னாங்க, பைப்பிங் வேண்டாம் எங்களுக்கு, அடித்து திருப்பினா போதுன்ட்டாங்க. அதனால் அடித்து திருப்பியிருக்கோம். இல்லைன்னா அந்த வளைவில் வந்து ரவுண்டாக தைச்சோம்ல, அதில் வந்து நம்ம பைப்பிங் போட்டுக்கலாம். இப்போ இதை ஜாயின் பண்ணிவிட்டு இதில் ஒரு அமுக்கடியை போட்டாச்சு. இது 2 மடிப்பு மடித்து நம்மளுக்கு கொடுத்து தச்ச துணி ஃபுல்லாக உள்ளே போயிடணும். அந்த மாதிரி மடித்து தைக்கணும். அதாவது கொக்கிப்பட்டிக்கு நம்ம துணி எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போய் தைப்போம்ல, அந்த மாதிரி. ப்ளவுஸ்க்கு அடிக்கும் போது கொக்கிப்பட்டிக்கு எப்படி அடிப்போம், அது மாதிரி. அதே மாதிரி இதை அடித்து இது திருப்பிடுவோம். கீழே ஒரு தையல் காலுங்க தள்ளி போட்டுக்கலாம், அப்போ கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதுதான் பிரின்சஸ் கட் ஸ்டிச்சிங் முடிச்சாச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு கட் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறம் நார்மல் சட்டைக்கு தைக்கிற மாதிரி கையை எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி முடிச்சிட வேண்டியதான். இது நல்லாயிருக்கும், நிறைய பேர் வந்து விரும்புவாங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் போடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.